அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். எங்கள் அப்பா அந்த வயிற்று பழப்புக்காண்டி போனதுனால தான் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா எங்களை படிக்க வைக்கிறதுக்காண்டி தான் போனாங்க. அப்பப்போ நியாய பிரச்சனை கூடுது அப்போ இப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு நீங்கள் மட்டும் வந்துடாதீங்க, நாங்கள் எங்கள் காலத்தோடு அதை முடிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க. அப்போ நாங்களும் வருங்கால எங்கள் அப்பாவை தொழில் நாங்களும் அதே மாதிரி பார்க்க தானே முடியும். எங்கள் அப்பா வரலன்னு நாங்கள் எப்படி படிக்க முடியும்? இப்போ அடுத்த ஒரு மாதத்துல எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி படிக்க முடியும்? எங்கள் அப்பா நிலச்சிருச்சு. தண்ணி உத்தரவாதம் கொடுக்கும் வரைக்கும் இங்கிருந்து நாங்கள் யாரும் நவல மாட்டோம். இந்த பசு குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயுமே சாப்பிடாம பிள்ளைங்க படிக்க போகாம ஸ்கூலுக்கு போகாம அப்பா எப்போ வருவாங்க பிள்ளையில வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு. கஞ்சி தண்ணி கூட கஷ்ட பிள்ளைய போன பையன் திருப்பி வரலையே, போன பையன் திருப்பி வரணும். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களின் குடும்பத்தினர் மத்திய அரசை கண்டித்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கடந்த ஞாயிறன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரையும் 5 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். அவர்களை மீட்க கோரி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிறுத்தத்தில் பந்தல் அமைத்து உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தீக்குளிக்கும் போராட்டம் அறிவித்துள்ளனர். எங்கள் அப்பா இப்போ 8ஆம் தேதி இப்படி விட்டாங்க. இங்கே 19ஆம் தேதி வயதாக போச்சு. அதில் ஒரு வருஷம் வந்து சிறை தண்டனை போட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு. நாங்கள் வயிற்று பழப்புக்காண்டி தான் இப்போ கடலுக்கே போகிறோம். நாங்கள் இப்போ இன்னும் எங்கள் அப்பா அங்கே சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு வருஷம் தண்டனையோட 1 கோடி அவதாரம் போட்டிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு 1,20,00,000 அவதாரம் போட்டிருக்காங்க. நாங்கள் வயிற்று பழப்புக்காண்டி தான் நாங்கள் அந்த கடலுக்கு போகிறோம். நாங்கள் அந்த காசு நாங்கள் இருந்தால் நாங்கள் இருக்க அந்த கடலுக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் எங்கள் அப்பா அந்த வயிற்று பழப்புக்காண்டி போனதுனால தான் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா எங்களை படிக்க வைக்கிறதுக்காண்டி தான் போனாங்க. அப்பப்போ நியாய பிரச்சனை கூடுது அப்போ இப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு நீங்கள் மட்டும் வந்துடாதீங்க, நாங்கள் எங்கள் காலத்தோடு அதை முடிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க. அப்போ நாங்களும் வருங்கால எங்கள் அப்பாவை தொழில் நாங்களும் அதே மாதிரி பார்க்க தானே முடியும். எங்கள் அப்பா வரலன்னு நாங்கள் எப்படி படிக்க முடியும்? இப்போ அடுத்த ஒரு மாதத்துல எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி படிக்க முடியும்? எங்கள் அப்பா நிலச்சி படிக்கவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம்? அது அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த 2 நாளில் எங்கள் அப்பாவுக்கு தீர்வு கிடைக்கிறோன்னா நாங்கள் இந்த இடத்துலேயே இருப்போம். இங்கே தான் இருக்க போகிறோம். எங்கள் அப்பா வச்சு தந்துடுங்க. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மீனவர்களையும் 80க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் மீட்டு தர கோரியும் நீண்ட காலமாக இருந்து வர இந்த 40 வருட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண கோரி நாங்கள் காலவரையற்ற 6 நாட்களாக வேலை நிறுத்தம் பண்ணி இன்றைக்கு 3 நாட்களாக 1 நாள் தொடர் உண்ணாவிரதமும் 2 நாள் காத்திருப்பு போராட்டமும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இரவு பகலா மழை வெயிலும் பார்க்காம இந்த இடத்துல 500க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து நாங்கள் இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு மேதகு கவர்னர் தமிழக கவர்னர் அவர்கள் எங்களை வந்து சந்திச்சாங்க. அவங்கள்ட்ட இந்த நீண்டகால பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு காணணும், இந்த இலங்கை சிறையில் இருக்கிற தண்டனை கைதிகளையும் மீனவர்களையும் உடனே மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க மத்திய மாநில அரசுக்கு தெரியப்படுத்தி கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற அந்த தண்டனை கைதிகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுத்து இந்த வருகின்ற வாய்தாக்கள்ல இருக்கிற படகுல நல்ல நிலையில உள்ள படகுகளை மீட்டு கொடுத்தா தான் இந்த போராட்டத்தை விட்டு நாங்க செல்வோம் என்ற கோரிக்கை நாங்க இதுல வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது போக கடந்த 10 வருஷ காலமாக மத்திய அரசு இலங்கை கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட 550 விசைப்படகுகளை வந்து இலங்கை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஒரு படகு கூட எங்களுக்கு மீட்டு கொடுக்கல. அதே மாதிரி இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களை போய் மீனவர் குழு பார்ப்பதற்கு மத்திய அரசு எங்களுக்கு ஒரு அனுமதி வாங்கி தரல. அதுபோல இலங்கையில வந்து நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட ஒரு 10 படகுகளை வந்து மீட்பு குழு சென்று போய் எடுத்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மத்திய அரசு மூலமாக 3 வருட காலமாக அனுமதி பெறப்படல. ஆனா இந்த தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் பிள்ளையா பார்த்துக்கிட்டு மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு எந்த நிதி உதவியுமே வழங்கல. தமிழக அரசு மூலியமாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அந்த மீனவர்களுக்கும் அதே மாதிரி படகு இழந்தவங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வழங்கியிருக்காங்க. இது போல மத்திய அரசாங்கம் வழங்கணும். இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த 40 வருட கால பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்.
தண்டனை கைதிகளா இருக்கிற மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும். காரர்களை சிறைப்பிடிச்சிட்டு போய் இன்ன வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. பிடிவட்ட அன்னைக்கு கேள்விப்பட்ட ஃபோன் பண்ணதோட சரி, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. எந்த சிறையில் அடைச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. இந்த 3 பசங்களை வச்சு நாங்கள் 3 நாளாக இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு தகவலும், எந்த ஒரு நம்மளை ஆளுங்கட்சி, எந்த ஒரு தலைவர்களும் இங்கே வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. நாங்கள் எங்கள் மீனவர்களை மீட்கும் வரைக்கும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு தலைவர்களும் இங்கே வந்து பதில் சொல்லலை. இந்த மத்திய அரசாங்கம் தயவு செய்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்கள் மீனவர்களையும் எங்களுடைய கணவர்களையும் மீட்டு கொடுக்க மத்திய அரசாங்கம் ஏதாவது வழி பண்ணணும். எந்த தலைவர்களாவது எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். எங்கள் மீனவர்களை மீட்டு தரணும். உத்தரவாதம் கொடுக்கும் வரைக்கும் இங்கிருந்து நாங்கள் யாரும் நவல மாட்டோம். இந்த பச்சை குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்கேயுமே சாப்பிடாம பிள்ளைங்க படிக்க போகாம, ஸ்கூலுக்கு போகாம, அம்மா அப்பா எப்போ வருவாங்கன்னு எங்கள் பிள்ளைய ஒவ்வொரு நாளும் கேட்டு இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இன்னும் அனுப்பலை. எந்த ஒரு தலைவர்களும் வந்து நாங்கள் உங்களை மீனவர்களை மீட்டு தரணும் எந்த ஒரு உத்தரவாதம் சொல்லலை. சொல்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் எங்கேயும் நவல மாட்டோம். மழை அழுத்தாலும் சரி, வெயில் மண்டையை பொழந்தாலும் சரி, நாங்கள் எங்கேருந்து போக மாட்டோம். மத்திய அரசு மாநில அரசு கேட்கணுமையா, ரோட்ல தீக்குளிப்பமையாக்கு எங்க மத்திய அரசு மாநில கொடுமை செய்யறானியா. நீங்க கேட்டுக்கிட்டீங்க, மத்திய அரசு மாநில அரசு நுழைக்கப்படலையா, குழந்தைய வச்சுக்கிட்டியா, மருத்துவ வேதனைப்படுதியா, வர முடியலையா, நான் வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.